வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேஎல் 28/9/2024க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை. இது பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாது. நம்ம கெஸ்ஸிங் கொடுத்ததை பார்த்துருவோம்பா. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 447 அப்படின்ட்டு ரிசல்ட்டு 447. ஸோ நமக்கு எப்படி போர்டு பாஸ் ஆச்சுன்னா, 943 349, அதாவது ஒரு சிங்கிள் நம்பராக பி போர்டு பாஸ் ஆகிருக்கும்பா. ஸோ நமக்கு 447 ரிசல்ட்டு. பிசி 47 பாஸு, ஏசி 47 பாஸ் தான் பாஸ். ஏபிஎஸ்சி பிசி அப்படின்னு கொடுத்ததெல்லாம் 47 அப்படின்ட்டு பாஸ் ஆகிருக்காம்பா. அதாவது ஏசி பாஸு மற்றும் பிசி பாஸுங்கப்பா 47 பாஸு. இங்கே நமக்கு ஆல் போர்டு 1 4 அப்படின்னு ஸ்ட்ராங்காக தான். ஸோ 4ங்கிறது 2 போர்டுமே பாஸ் ஆகிடுச்சுங்கப்பா. ஸோ 44 அப்படின்ட்டு ஏ போர்டு பி போர்டு 4 பாஸு, 47 பாஸு. ஸோ நமக்கு 26ஆம் தேதியும் 25ஆம் தேதி ஆல் போர்டு 2 போர்டுமே பாஸ் ஆச்சு. 25ஆம் தேதி 2 போர்டு பாஸு. ஸோ இன்னைக்கு 4 அப்படிங்கிறது 2 போர்டு பாஸு. இங்கே 26ஆம் தேதி நம்ம வின்னிங் கொடுத்தோம். 06ங்கிறது 9604 பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 47 அப்படின்ட்டு 447 எங்கே ஸ்ட்ராங்காக எடுத்துனோம்? 22ஆம் தேதி தான். ஸோ இதில் தான் வளைச்சு நம்ம எடுத்து 22ஆம் தேதி எடுத்த கெஸ்ஸிங்கில் தான் ஏகப்பட்ட நம்பர் தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. 447 பொன்னைக்கு வந்துடுச்சு. அடுத்து 458 இறங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ வாங்க பண்ணி கொடுத்த கெஸ்ஸிங்கும் பார்த்துருவோம். குழப்பம் வேண்டாம். 27/9க்கு ஒரு நல்ல வின்னிங் தான்ப்பா. ஸோ நமக்கு ஏசி பிசி வின்னிங்கு. ஸோ ஆல் போர்டு 4ங்கிறது பாஸ். ஸோ 28ஆம் தேதி ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்ப்போம்ப்பா. கேஎல் 28/9/2024க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. தங்கம் வின் கெஸ்ஸிங் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஓகேப்பா, கெஸ்ஸிங்கை பார்ப்போம். ஏ போர்டில் 8-0 அப்படின்னு எடுத்துருக்கோம். பி போர்டில் 1-2-3 அப்படின்னு எடுத்துருக்கோம். சி போர்டில் 5-3-1 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ 3 நம்பர்ஸ் விளாட்ற நம்பர் இருக்குது. 815, 813, 811, 823, 827, 831 அப்படின்ட்டு எடுத்துருக்கான் பாஸ். ஸோ 3 நம்பர் விளாட்றதுக்கு எடுத்துருக்கான். ஸோ ஏபிஎஸ்சி பிசி அப்படின்ட்டு எடுத்துருக்கோம். ஏபிஎஸ்சி பிசி 11, 13, 15, 23, 27, 31 அப்படின்ட்டு ஏபிஎஸ்சி பிசியில் எடுத்துருக்கோம். இதில் ஆல் போர்டு 1 8 அப்படின்னு எடுத்துருக்கான்ப்பா. ஸோ 1 8 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ 27ஆம் தேதி 1 எடுத்தோம். ஸோ மிஸ் ஆச்சு. ஸோ 28ஆம் தேதிக்கு 1க்கு வர்றதுக்கு 1 வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு 1 8 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் நம்ம 4 நம்பர்ஸ் மெத்தடில் என்ன கிடைக்குதுன்னா, இங்கே சி போர்டில் 1 அதிகமாக கிடைக்குது. ஸோ 551, 851, 846, 830 அப்படின்ட்டு 4 நம்பர்ஸ் கிடைக்குதாம்பா. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம்பா. புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம். 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம். கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம்பா. டிஆருக்கான லாஸ்ட் டைம் 12:55, 5:55, 7:55 வரை புக்கிங் பண்ணிக்கலாம். கேஎலுக்கான லாஸ்ட் டைம் 2:50 வரை புக்கிங் பண்ணிக்கலாம்பா. ஸோ உங்கள் வெற்றி பணம் ½ அன் ஹவரில் கொடுத்துருவா. ஃபுல் வின்னிங் ஆச்சுன்னா ½ அன் ஹவரில் கொடுத்துருவாங்க. இதே கேரண்டியாக இருந்தால் உடனே கொடுத்துருவாங்கப்பா. அதாவது எவ்வளோ உரிய வெற்றியாக இருந்தாலும் உங்கள் அமௌண்ட்டு கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி. அதனால தான் நம்ம சேனலில் கொடுக்குறோம். நம்பரை சேவ் பண்ணி வச்சு ப்ளே பண்ணிக்கணும்ப்பா. புக்கிங் பண்ணுற நம்பர்கள் 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேப்பா.
ஓகேப்பா, நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். பாய்.